இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட தண்டையார்பேட்டை, கொருக்குப்பேட்டை, ஆர்கே நகர், நேதாஜி நகர், வஉசி நகர் உள்ளிட்ட பல இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் 3 நாட்களாக மின்சார விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து தெருக்களில் தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் வீசுகிறது. தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளது. பால் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களும் கிடைக்கவில்லை. ஆவேசமடைந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் தண்டையார்பேட்டையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போலீசார் சமாதானப்படுத்தியும் மக்கள் கேட்கவில்லை. தொடர்ந்து போராடினர். அப்போது அவ்வழியாக ஆய்வுக்கு அமைச்சர்கள் நேரு, சேகர்பாபு, ராஜகண்ணப்பன் ஆகியோர் காரில் வந்தனர். நேரு, ராஜகண்ணப்பன் கார்கள் சென்றுவிட சேகர்பாபு காரை மக்கள் வழிமறித்தனர். காரை விட்டிறங்கி மக்களை சேகர்பாபு சமாதானப்படுத்தினார். அப்போது 100க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் சேகர்பாபுவை சூழ்ந்து கொண்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நாங்கள் இப்படியே இருட்டிலும் சாக்கடையிலும் கஷ்டப்படணுமா? குழந்தைகள் பால் இல்லாமல் அவதிப்படணுமா என பெண்கள் சரமாரி கேள்வி கேட்டனர். சேகர்பாபுவால் பதில் சொல்ல முடியவில்லை, வெளியே வரவும் முடியவில்லை. குறைந்த எண்ணிக்கையிலேயே போலீசார் பாதுகாப்புக்கு வந்திருந்தனர். இதனால் பதற்றமான சூழல் உருவானது. உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் தலைமையில் கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டனர். அரை மணி நேரத்திற்கு பிறகே சேகர்பாபுவை போலீசார் பாதுகாப்புடன் அழைத்துச் சென்றனர்.